மனிதாபிமானம்னு ஒன்று செத்து போச்சுங்கண்ணா. கேரளாவில் 1.5 வயசு குழந்தைங்க துடிக்க கொண்டிருக்காங்க. கொன்னது வேறு யாரும் இல்லைங்க, அந்த குழந்தையோட தாயும். அந்த தாய் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க புருஷனுங்க. அந்த 1.5 வயசு குழந்தைய பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு 50 இடத்துல காயம் இருந்திருக்குதுங்கண்ணா. சிகரெட்டால் சூடு வச்சுக்கிறானுங்க. சாகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த குழந்தையோட கை 2த்தையும் முறிச்சு விட்ருக்கானுங்கண்ணா. அடா, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? மணியா, எல்லா மனுஷங்களும் அப்படி இல்லைடா. சில மனுஷங்க தன் சுயநலத்துக்காக மிருகத்தோட மோசமாக நடந்துக்கிறாங்க. இவன் சொன்ன மாதிரி அக்கம் பக்கத்தில் இதெல்லாம் பார்த்துருந்தா முன்னாடியே தடுத்துருக்கலாமோ என்னமோ. ஆனால் இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு காலில் வெள்ளி தண்ணி ஊற்றுன மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பக்கத்து வீட்டில் என்ன நடந்தாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த குழந்தைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனால் பக்கத்து வீட்டில் இந்த குழந்தைக்கு இத்தனை நாள் இவங்க தான் இப்படி பண்ணுறாங்கிறது கொஞ்சம் கூட தெரியாமலே இருந்தது. அப்போ நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்க எந்த குழந்தையுமே எங்கேயாவது குடும்பப்படுத்துகிறாங்க இல்லை ஏதாவது துன்புறுத்துறாங்கன்னு தெரிஞ்சால் சும்மா விடக்கூடாது. சந்தேகம் வந்தால் கூட அது சரியான இடத்துல புகார் அளிக்கணும். மணியை சொல்கிறது தான் சரி. நீங்கள் எங்கேயாவது இந்த மாதிரி விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா 10 9 8 அப்படின்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அதிகாரிங்க தக்க நடவடிக்கை உடனே எடுப்பாங்க. நான் சொன்ன நம்பருக்கு ஃபோன் அடித்து ஏதாவது குழந்தைக்கு எங்கேயாவது பிரச்சனை தெரிஞ்சால் உடனே அது தகவல் தெரிவிங்க. தயவு செஞ்சு மற்ற விஷயமே இதை மறந்துடாதீங்கண்ணா.